சாதி மதங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் ஊழலை ஒழிப்பேன்னு அவர் சொல்றாரு விஜய் அவர்கள். அப்போ விஜய் அவர்கள் இங்க ஆட்சியை பிடிச்சதுல இருந்து தொடர்ந்து மற்ற மாநிலங்களையும் இப்படி ஒரு முதல்வர் வந்து வரமாட்டாரா? உண்மையிலேயே செய்து காட்டி விட்டால் நாடே மாறிவிடும். நெக்ஸ்ட் பிஎம் அவர் தான். ஆமா, பிஎம் ஐநா சபை வரையிலும் போவார். இந்த ஸ்டாலின் எங்களின் வாழ்வே எங்களின் வரலாறே சொன்னவெல்லாம் இல்லையே போயிட்டானே. ஸ்டாலின் இதுக்கு புலனாய்வு கமிட்டியெல்லாம் போட வேண்டியதில்லை. ஏன் தோத்தோம்னு எதுக்கு புலனாய்வு கமிட்டி? நம்ம பண்ண அட்டூழியங்கள், நம்ம வாங்கின லஞ்சம், இதனால மக்கள் வெறுத்து லஞ்சம் வாங்காதவேன்னு சொல்லி கொண்டு வருவோன்னே ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அவர் வாங்குவாரா மாட்டாராங்கிறதை இனிமேல் கால சொல்லட்டும். நல்ல ஆட்சி வேண்டும் என்று மக்கள் விரும்பி ஒரு ஆட்சியை தேர்வு செய்திருக்கிறார்கள். பெரிய புரட்சி. சும்மா 11% என்னால் வந்தது, என்னால் வந்தது, உன்னால் என்ன வந்தது? திருப்பூர் பனியனும் ஜட்டியும் உற்பத்தியாவது யாருக்காக? திருப்பூர் முதலாளி போட்டுக் கொள்வதற்கா? ட்ரம்பு போட்டுக் கொள்வது. ட்ரம்பு போடுவதற்கு தான் அவன் ஜட்டி தயாரித்து அனுப்புகிறேன். அவர் போட்டுக்கொண்டால் தான் அங்கிருந்து பணம் அமெரிக்க டாலர் நமக்கு வரும். விஜய் அவர்கள் வந்து ஒரு 40 கார்ஸை வந்து 3 கோடியில் வாங்கி கொள்முதல் பண்ணி அதுக்கான பில்லை வந்து சப்மிட் பண்ணிட்டாரு. ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து 80 கார்ஸ் 12 crores வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லி விமர்சனம். தெரியல, திமுககாரன் எல்லாத்துலேயும் திருட்டுத்தனம் தான் பண்ணுவேன். திருட்டுத்தனம் அவனுடைய ரத்தத்தில் ஊறியது. ரத்தத்தில் பிளாஸ்மா, சிவப்பணம், வெள்ளை அணுகள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஊழல் தான் இருக்கும். மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற பார்லிமெண்ட்ரி சீட்டுகளினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டுக்கு பெரிய பழுதாக அமையும். ஆட்சியில் இருக்கின்ற விஜய் அதை கடுமையாக எதிர்க்க தவறிவிட்டால் தமிழ்நாடு பாதிக்கப்படும். தமிழ்நாடு அரசுக்கு 3 வகைகளில் பணம் பெரிதாக வருகிறது. ஒன்று குடி. நீ ரொம்ப சிறந்த ஆட்சியாளனாக இருக்க வேண்டும் என்றால் மதுக்கடைகளை மூடி, நீ இலவசமே கொடுக்க வேண்டாம். அந்த பெண் சொல்லிடுவா, ஐயா எங்கள்கிட்ட புருஷன் இப்போ 10,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, அதனால இந்த 1000-2000 வேண்டான்னு அவளே சொல்லிடுவான். சாதி மதங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் ஊழலை ஒழிப்பேன்னு அவர் சொல்றாரு விஜய் அவர்கள். அப்போ விஜய் அவர்கள் இங்க ஆட்சியை பிடிச்சதுல இருந்து தொடர்ந்து மற்ற மாநிலங்களையும் இப்படி ஒரு முதல்வர் வந்து வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த விஜய் வந்ததினாலே நினைக்க மாட்டான். இவர் உண்மையிலேயே செய்து காட்டி விட்டால் நாடே மாறிவிடும். இவர் உண்மையிலேயே நெக்ஸ்ட் பிஎம் அவர் தான். ஆமா, பிஎம் ஐநா சபை வரையிலும் போவார் அவர். அதெல்லாம் இந்த பேச்சுக்களையே நம்முடைய தமிழர்களுடைய கேவலமான பழக்கம். அது கொஞ்சம் அந்த வழிபாட்டு மனப்பான்மை. இந்த ஸ்டாலினை எங்களின் வாழ்வே எங்களின் வரலாறே சொன்னவெல்லாம் இல்லையே போயிட்டானே. வாழ்வே எங்களின் ஏண்டா நம்ம வாழ்வு தான் அவனுக்கு என்ன சம்மந்தம்? நம்ம மூச்சு விடுறோம், நம்ம வாழ்கிறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம வாழ்கிறோம். எங்களின் வாழ்வே நம்ம தமிழங்கிட்ட இருக்கிற கேவலமான பழக்கம். அது நத்தி பிழைக்கிறது, காலை நக்கி பிழைக்கிறது. ஸ்டாலின் இதுக்கு புலனாய்வு கமிட்டியெல்லாம் போட வேண்டியதில்லை. ஏன் தோத்தோம்னு எதுக்கு புலனாய்வு கமிட்டி? நம்ம பண்ண அட்டூழியங்கள், நம்ம வாங்கின லஞ்சம், இதனால் மக்கள் வெறுத்து லஞ்சம் வாங்காதவேன்னு சொல்லி கொண்டு வருவோன்னே ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அவர் வாங்குவாரா மாட்டாராங்கிறதை இனிமேல் கால சொல்லட்டும். அவர் அப்படி சொல்லுவதற்கே இந்த நாட்டில் மனிதன் இல்லை. அப்படி சொன்னதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். உங்களால் நேரிய ஆட்சியை கொடுக்க முடியும் என்றால் என்ன, உங்கள்கிட்ட இருக்கிறவன் பூரா முடிச்ச வைத்தவன், கிரிமினல் கேஸில் இருக்கவன் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட எம்எல்ஏ ஆகிருக்கேன், அப்புறம் அவன் மந்திரியாகவும் ஆகிறான். இவனையெல்லாம் கட்டுப்பிடிச்சி வைக்கிறது எளிதில்லை. என்ன, போனவன் வந்தவன் யாரையும் உங்களுக்கு தெரியாது. உளவிழாக்காக வச்சு நம்ம ஆளில் எவன் முடிச்சு வைக்கிறவன், எவன் நல்லவன் எல்லாம் கண்டுபிடிச்சி பத்திரப்படுத்தி காரியங்கள் செய்ய வேண்டும். இந்த திமுக பூராவையும் புழல் சிறைக்கு அனுப்பும். இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ டிவிக்கே வந்து இப்போ தான் நியூ மினிஸ்ட்ரி, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்கங்கும் போது இப்போவுமே வந்து என்னென்னா மருத்துவ அணி வந்து ஒரு அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு ஆய்வை மேற்கொள்கிறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து விமர்சனத்துக்குள்ளாகுது. அப்போ இப்படியெல்லாம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறதுனால தானே இப்படி வந்து போய் செய்கிறாங்க. உடனே வந்து விஜய் அவர்கள் வந்து கோவப்பட்டு ஒரு உத்தரவு வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து விடுவிக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடாது அப்படின்னு. மருத்துவ அணியை சேர்ந்த நிர்வாகிகள் போயிட்டு மருத்துவமனையில் இவர் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை, மந்திரியா இருக்கவரா இல்லை, கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இன்னும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு பாரு. ஒவ்வொருத்தனும் பதவியை பார்த்தவன் இல்லை, அவங்க வழி வழியாக பார்த்தவங்க. 50 வருஷமாக அப்பன் மகன் பேரன் என்ன ஆண்டு கொண்டு இருக்கிறவங்க. அவங்க பார்க்காதவங்க பார்க்குற போது ஆட்டம் அதிகமாக தான் இருக்கும். கட்டுப்படுத்தினா நல்லது தான். நல்ல ஆட்சி வேண்டும் என்று மக்கள் விரும்பி ஒரு ஆட்சியை தேர்வு செய்திருக்கிறார்கள். பெரிய புரட்சி. நாம் வெற்றி பெறப் போகிறோம் என்று விஜய்க்கு தெரியாது.
அப்படியா? கூட்டணி கட்சிக்காரன் எவனுக்கும் தெரியாது, அதனால தான் ஒருத்தன் வரமாட்டேன்ட்டான். இப்போ வர்றவெல்லாம் மேலே வந்து விழுந்திருப்பேன் விஜய்கிட்ட. இந்த காங்கிரஸ், இந்த விடுதலை சிறுத்தை எல்லாரும் வரமாட்டேன்ட்டாங்க. உங்களுக்கு மந்திரி பதவி தரேன், மந்திரி பதவி தரேன்னாரு. அதெல்லாம் நீ வந்து கரையேறுவியான்னு தெரியல, எங்களையும் சேர்த்து கவுத்துட்டீன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒருத்தன் போக மாட்டேன்ட்டான். ஆட்சிக்கு வந்து விட்டார் என்றவுடன் எல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான். இப்போ வந்து டெல்லிக்கு வந்து அவர் வந்து பயணப்பட இருக்காரு. பாதுகாப்பான ஆட்சி இல்லை. அதிமுகவில் கொஞ்சம் பேரை பிளந்து கொண்டு வந்ததும் சிறப்பாக இல்லை. தப்பான மனிதர்களை பிளந்து கொண்டு வந்து நேர்மையற்ற அவர்களை மந்திரியாக ஆக்கினால் ஆட்சிக்கு அவப்பேர் வந்திருக்கும். அவர்கள் இடத்திலேயே இருக்க விடாமல் உனக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்று சொல்லி அவர்கள் இடத்திற்கு போய் உறுதியளித்து அவர்களை மறுநாள் வாக்களித்த வைத்து இப்பொழுது அவர்களை உதறிவிட்டது என்பது ஒரு முதலமைச்சர் நம்பகத்தன்மை இல்லாதவர், he has no credibility at all என்று கருதுவதற்கு இடம் ஏற்படுகிறது. இந்த போக்கை ஆதவ அர்ஜுனாவை போல நமக்கு இன்றைக்கி வாக்களிப்பதற்கு வரையிலும் ஒன்று காரியம் செய்து கொள்வோம், பிறகு கொடுப்போம், கொடுக்காமல் போவோம் என்பதெல்லாம் நல்ல முறை இல்லை. நல்ல முறை ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை வந்து விஜய் அவர்கள் காயின் பண்ணியிருக்கும் போது இப்போ டெல்லிக்கு பயணப்பட இருக்கிறாங்க. இங்கே தேவையான நிதி எல்லாத்தையும் வந்து கோரி மனுவெல்லாம் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ சென்டரோட அவர் வந்து எப்படி இல்லை, சும்மா இந்த பூச்சாண்டியை ஸ்டாலின் காட்டிக்கொண்டே இருப்பார். 41% தமிழ்நாட்டுக்கு வரி வருகின்ற போதே தானாக மாறிவிடும். 41 விழுக்காடு ஜிஎஸ்டியின் பாதி. நீ பெட்ரோல் போடுகிற போதே உன்னுடைய காசில் 50 பங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும், 50 பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துவிடும். இது மாதிரி ஜிஎஸ்டியில் எல்லாமே தானாக பிரிந்து வந்துவிடும். நமக்கு 41 விழுக்காடு, 50க்கு 9 குறைவு. இது நமக்கு சட்டபூர்வமாக வரும். அதற்கு பிறகு அவனுடைய திட்டத்தை நீ கடைப்பிடித்தால் எவ்வளவோ வரும். நீ முன்னால் மட்டுமே தமிழ்நாடு முன்னேற முடியாது. விவசாயிக்கு 6000 ரூபாய் கொடுக்குறார், உரத்திற்கு மானியம் கொடுக்குறார், கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம், கிராமப்புற வீடுகள் மேம்பாட்டு திட்டம் கட்டி கொடுக்குறார், சாலைகள் போடுகிறார், விவசாய கூலிகளுக்கு வேலை அளிப்பதற்கு 100 நாள் திட்டம் வைத்திருக்கிறார். இப்போது 125 நாளாக ஆக்கியிருக்கிறார். எல்லாம் அரசு பணங்கள், மத்திய அரசு பணங்கள் தமிழ்நாட்டுக்குள் புழங்குகின்றன. இப்படி அவர்கள் சில திட்டம் வைத்திருப்பார்கள், அதை நீ கடைப்பிடிக்காவிட்டால் அவருக்கு பணம் தர மாட்டார்கள். விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு திட்டம் வைத்தார்கள். கைவினை கலைஞர்கள் யாராக இருந்தாலும், பொன் வேலை செய்கிறவன், இரும்பு வேலை செய்கிறவன், தச்சு வேலை செய்கிறவன், சிற்ப வேலை செய்கின்றவன், மண்பாண்ட வேலை செய்கின்றவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு 5 லட்ச ரூபாய் கடன் கொடுத்து சொந்த முதலாளியாக அவனை ஆக்குகிறேன் என்று அவர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஆகா, அந்த 22 ஜாதியும் அவரோடு போய்விடும் என்று கருதி, ஆகா நீங்கள் ஜாதி வழியாக அவனுடைய குலத்தொழிலை செய்வதற்கு ஆதரவு தருகிறீர்கள் என்று இவர் பேசி, குலத்தை வளர்ப்பதற்கான திட்டம் என்று பேசி அந்த நிதியை வாங்காமல் செய்து தன்னுடைய அரசு பணத்திலிருந்து அந்த நிதியை கொடுத்தார். இல்லை அவர்கள் கொடுக்காவிட்டால் அவன் ஏண்டா நீயும் தரமாட்டா அவன் தருவதையும் விடமாட்டா என்றால் என்ன பொருள் என்று கேட்பான். அப்புறம் இவர் கொடுத்தார். இவர் கொடுத்தது யாருக்கு கொடுத்தார்? மண்பாண்ட தொழிலாளிக்கு, கைவினை கலைஞர்களுக்கு, தச்சருக்கு, கருமானுக்கு, இவர்களுக்கு தானே கொடுத்தார். என்ன அவர் அந்த விஸ்வகர்மா என்ற பெயரை வைத்திருந்தார் என்பதை தவிர கைத்தொழில் செய்கின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவி. இது மாதிரி நிறைய மத்திய அரசாங்கத்திலிருந்து இவ்வளவும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டினுடைய வளம். சும்மா 11% என்னால் வந்தது, என்னால் வந்தால் உன்னால் என்ன வந்தது? திருப்பூர் பனியனும் ஜட்டியும் உற்பத்தியாவது யாருக்காக? திருப்பூர் முதலாளி போட்டுக்கொள்வதற்கா? ட்ரம்பு போட்டுக்கொள்வதற்கு. ட்ரம்பு போடுவதற்கு தான் அவன் ஜட்டி தயாரித்து அனுப்புகிறான். அவர் போட்டுக்கொண்டால் தான் அங்கேருந்து பணம் அமெரிக்க டாலர் நமக்கு வரும். புரிகிறதா? ஒபாமா போட்டுக்கொண்டால் தான் ஆம்பூர் செருப்பு காசு இங்கே வரும். ஆகவே மத்திய அரசாங்கம் ட்ரம்போடு ஒரு இணக்கமாக போய் 50% வரியை 18% குறைத்ததற்கு பிறகு திருப்பூர் பிழைத்தது, ஆம்பூர் பிழைத்தது, இந்தியா பூராவும் பிழைத்தது. அப்படிதான் விஜய் அவர்களும் வந்து இணக்கமாக போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது விஜயால் எதிர்க்க முடியாது. அதனால் திமுக உயிர்த்திருக்க போகிறது என்பது தான் என்னுடைய கருத்து. விஜயெல்லாம் வந்தே மாதரம் பாட்டுக்கு வாயை மூடி கொண்டிருக்கிறாரே. எதற்கு வந்தே மாதரம் பாடுகிறாய்? அது எந்த மொழியிலோ பாடுகிறாய்? இது எதற்காக? தேசிய கீதத்தோடு நிறுத்திக்கொள், நான் தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு இன்றைக்கி சக்தி இல்லை. இது கவர்னர் செய்கிறார் என்று சொன்னால் கவர்னர் யார்? அவர் பீகாருக்கா கவர்னர்? தமிழ்நாட்டுக்கு தானே கவர்னர். அப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்ல மாட்டேனுங்கிறாயே.
அப்போ வந்து இணக்கமா போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இணக்கமாக போனால் இந்தியை உனக்கே திணிப்பேன், உன் வீட்டுக்கு கொண்டு வருவேன் அவன். இது எனக்கு இந்த ஆளால் எதிர்க்க முடியாது பிஜேபியை, எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் ஸ்டாலின் உயிர் திருக்க போகிறார். அதற்கான தேவை ஏற்படும் போது ஸ்டாலின் தான் அதை பேச முடியும் என்ற நிலையில் உயிர் திருக்க போகிறார். நான் சொல்கிறேன், அதிமுக பிஜேபி உறவை அறுத்து விட்டு ஒழுங்காக மைய அரசுக்கு ஒழுங்காக பிஜேபி எதிர்ப்பு அரசியலை நடத்தி பழைய கால அதிமுகவாக அது மாறுமானால் மீண்டும் மாற்று ஆட்சியாக வர முடியும். அதை ஏன் வந்து அதிமுக செய்ய மாட்டாங்க? இந்த மேலே உட்கார்ந்து கொண்டு இந்த வேலுமணி மாதிரி ஆட்கள் தானே பழைய பெருச்சாளிகள், 1-2 இல்லை, நிறைய பெருச்சாளிகள் இருக்குது. இதெல்லாம் சுத்தமாக ஓபிஎஸ் ஒரு பெருச்சாளி திமுகவுக்கே போயிடுச்சு. சின்னம்மா பாருங்கள், ஜாதிக்கு போய் இவ்வளவு பணத்தையும் கொடுத்து சின்னம்மா வந்து எடப்பாடியை தோற்கடிக்கிறது தான் குறிக்கோள் சின்னம்மாவுக்கு, மகனை தோற்கடிக்கிறது தான் குறிக்கோள் ராமதாஸுக்கு. என்ன அரசியல்! கார் வாங்கினதுல வந்து இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸ் ஜீப் கார் வந்து ஓட்டுனது வந்து வைரல் ஆச்சு. அந்த காருக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு 40 கார்ஸை வந்து 3 கோடியில் வாங்கி கொள்முதல் பண்ணி அதுக்கான பில்லை வந்து சப்மிட் பண்ணிட்டாரு. ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து 80 கார்ஸ் 12 crores வாங்கியிருக்கிறாங்க அப்படி சொல்லி விமர்சனம். அதெல்லாம் தெரியல. திமுககாரன் எல்லாத்துலேயும் திருட்டுத்தனம் தான் பண்ணுவேன். திருட்டுத்தனம் அவனுடைய ரத்தத்தில் ஊறியது. ரத்தத்தில் பிளாஸ்மா, சிவப்பணு, வெள்ளை அணுவெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஊழல் தான் இருக்கும். அது விடுங்க, அவன் பண்ணதெல்லாம் தூக்கி மூடிவிட்டு அவ்வளோதையும் மூடணும். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது, அவன் என்னவெல்லாம் உண்டென்றதெல்லாம் இல்லை என்றார் என்பது போல் அவன் செஞ்சது பூராவே மூடி வைத்து விட்டு செய்ய வேண்டும். பயங்கர ஊழலினுடைய ஊற்றுக்கண் வைங்க. அதனால் நான் சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற பார்லிமெண்ட்ரி சீட்டுகளினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டுக்கு பெரிய பழுதாக அமையும். அது உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலாக அமையும், நமக்கு பழுதாக அமையும். ஆட்சியில் இருக்கின்ற விஜய் அதை கடுமையாக எதிர்க்க தவறிவிட்டால் தமிழ்நாடு பாதிக்கப்படும். இதெல்லாம் சும்மா இந்த கோழி பிடிக்கிற வேலையெல்லாம் வைத்து கொண்டால் நாடு ஆள முடியாது. மத்திய அரசாங்கம் இந்து மதத்தை இங்கே திணிக்கும், இந்துத்துவாவை திணிக்கும், சனாதனத்தை திணிக்கும், அதே மாதிரி இந்தியை திணிக்கும், அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய இடங்களை பிடுங்கும். அப்போ இதுக்கெல்லாம் அவர் தயாராகணும். ஆனால் தப்பிப்பார், இல்லைன்னா மக்கள் உரிமைகளை இழந்து விடுவார். இவர் முதல்ல எவ்வளவு நேர்மையாக நடக்கிறார் என்பதை இவருடைய மந்திரிகளும் மற்றவர்கள் ஒரு 3 மாதத்தில் தெரிந்துவிடும். இவருடைய ஆட்சி இன்னும் ஸ்டாலினுடைய தயவில் தான் இருக்கிறது. அந்த 4 பேரும் வாக்களிக்கவில்லை என்றால் திருமாவளவன் மந்திரியானதும் போய்விடும். முஸ்லீம் இப்போ இந்த 4 பேரும் கட்டையை உருவி கொண்டு விட்டால், இது சிபிஐ சிபிஎம் கட்டையை உருவி கொண்டு விட்டால் திருமாவளவனும் நடந்து வீட்டுக்கு போட்டிதான். ரீஎலெக்ஷன் வந்தால் 230 சீட்ஸ் வரைக்கும் கூட விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது எதுக்கு இவங்களை கட்டிக்கின்னு அழுகிற? இந்த முஸ்லீம் லீக்கு, இந்த விடுதலை சிறுத்தைகளெல்லாம் கட்டிக்கிட்டு அழுகிற? மக்களை சந்தி வாக்கு பெறு என்று தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி உள்ளே வந்துடக்கூடாது. ஏங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு ஸ்டாப் கேப் ஆட்சி. ஒரு திண்டிவனத்துலேருந்து ரயில் சத்த நேரம் நிற்கும், ரயிலே நின்று போயிடுமா? ஒரு 6 மாதம் ஜென்னா மறுபடியும் தேர்தல் நடத்தி தானே ஆக வேண்டும். அது வழியாக கூட பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது. அதுக்காக தான் விசிகேலாம் போயிட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. அது வழியாக அவன் என்ன செய்ய முடியும்? எல்லாம் சட்டத்தின் வழியாக ஆட்சிகள் நடத்தப்படுகின்றன தவிர அதுக்காக அவர் என்ன பண்ணிடுவார்? அப்போ விஜய் அவர்கள் வந்து அவங்க ஆட்சி தொடங்கி இப்போ வரைக்கும் ரொம்ப கம்மி பீரியட் தான். ஸோ இதில் வந்து அவருடைய அந்த எப்படி அவருடைய செயல்பாடுகள் இருக்குது? ஒரே ஒரு அசிங்கமான வேலை இவர் செய்தது, இந்த வேலுமணி கூட்டத்தை மந்திரியாக்குறேன்னு சொல்லி அவர்களை ஓட்டு போட வைத்து அவர்களை நட்டாற்றில் விட்டது ஒரு நல்ல குணாம்சமான மனிதர்கள் செய்யக்கூடிய செயல் இல்லை ஒன்று. அப்புறம் அடுத்தடுத்து வேகப்பட வேண்டும். நம்ம இன்னும் எவ்வளவு திட்டங்கள் இருக்கின்றன. ஒரு முதலமைச்சராக இருந்து அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் அதை விட்டு பெண் சிங்கம் ஆண் சிங்கம் என்று சொல்லிக்கொண்டு இதெல்லாம் ஆகாத வேலையெல்லாம் அறிவித்து கொண்டு போதை மருந்தாலும் ஒரு உத்தரவு தானாக அப்பா எல்லாம் ஒழுங்குக்கு வர வேண்டும். உத்தரவு போட்டால் போதும், அதுக்கப்புறம் போலீஸ் அளவாக அதை நடத்த போகிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? பெரிய திட்டங்களை வைத்து கொண்டு நான் சொன்னது போல் பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்த வேண்டும்.
இப்படி காரியங்கள் எல்லாம் செய்யணும். கஜானா காலியா இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் இப்ப வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆக்டிவா செயல்படுவாங்கல்ல. செயல்படுவார். தென்ன பணம் வந்து கொண்டு தானே இருக்கு. ம். தமிழ்நாடு அரசுக்கு 3 வகைகளில் பணம் பெரிதாக வருகிறது. ஒன்று குடி. நீ ரொம்ப சிறந்த ஆட்சியாளனாக இருக்க வேண்டுமென்றால் மதுக்கடைகளை மூடு, டாஸ்மார்க்கை மூடு. நீ இலவசமே கொடுக்க வேண்டாம். அந்த பெண் சொல்லிடுவா, ஐயா எங்கிட்ட புருஷன் இப்போ 10,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, அதனால் இந்த 1000 2000லாம் வேண்டான்னு அவளே சொல்லிடுவான். ஏன்னா மதுக்கடைக்கு போகாது. அங்கே இருந்து தான் இங்கே வருது. அரசாங்கம் கொடுக்குறது மதுக்கடை. இப்போ புருஷனை அங்கே குட்டிக்கரணை அடிக்க வச்சு குடிக்க வச்சு அவன் 300 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிப்பான். மாதம் 10,000 ரூபா சம்பாதிப்பான். 300 ரூபாயும் கொண்டு மதுக்கடையில் கொடுத்து விட்டு வந்து விடுவேன். அதனால் இவ உழைச்சி சம்பாதிக்க வேண்டியிருக்கு, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ மதுக்கடையை மூடு. அவன் அந்த ஒரு 10 நாளைக்கு தடுமாறுவேன். 11 நாள் பொண்டாட்டிட்ட கொண்டாந்து கொடுத்துருவேன். நம்ம நிதிஷ்குமார் சொன்னார், 60,000 கோடி வருமானம் வருது மதுவின் மூலம். அதை வச்சு தான் பீகார் அரசாங்கமே நடந்துச்சு. அவர் நிறுத்திட்டார். ஏன்னா அவர் சொன்னார், தினம் அடிதடி பொம்பளை அழுகிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது கோட்டைக்கு. அவன் மிதிக்கிறான், அடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான் குடிச்சுவிட்டு. எனக்கு 60,000 கோடி வருமானம் வருது, அதை தவிர பொம்பளை நிம்மதியாக இல்லை. நான் 60,000 கோடி இழப்பை ஏற்றுக்கொண்டு மதுக்கடைகளை மூடிட்டேன். அதுக்கப்புறம் கத்திர பொம்பளை சத்தம் கேட்குதான்னு பார்க்குறேன், இன்ப முனகல்கள் தான் எனக்கு கேட்குது. இங்கே இப்போ மதுக்கடைகள் மூடினதுக்கே எங்களால் மது இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாதுன்னெலாம் நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க. உன்னை கட்டிக்கினதுக்கு பொண்டாட்டி அடிவட்டே சாகணுமா? இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறார்ல மதுக்கடைகளை மூடுறதுக்கு. மதுவை மூடுதலா, மதுக்கடையில் 10 மூடுதலா? என்ன இப்படி ஒரு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் இதெல்லாம் இருக்கட்டுங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நிறுத்துறதுக்கு மட்டும்தான் ஆட்சிக்கு வந்தேன். 1000 காரியங்கள் செய்ய வேண்டும். மதுக்கடையை மூடு. பெண்களெல்லாம் பெண்களின் இன்ப முனகர்கள் உனக்கு கேட்கும். ஆகிற காரியங்களை செய்ய தெரியாது உனக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட் 48,000 கோடி இந்த நட்டத்தையெல்லாம் உனக்கு ஈடு கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட மந்திரிக்கும் சரியாக வராது, இவளுக்கும் சரியாக வராது. நான் அருமையான திட்டமெல்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கு எவ்வளவோ புது புது திட்டங்கள்லாம் சொல்லியிருக்கேன். சிஎம்டிஏல கூட அந்த 27 ருபீஸ் அந்த பார்ட்டி டேக்ஸ்ன்னு ஏதோ போகுது. அதை வந்து டேக்ஸ் கிடையாது, இவங்க வாங்குற லஞ்சம். அது இவர் லஞ்சம் வாங்காதவர் வாங்க மாட்டார்ல. இது ஒரு பெரிய விஷயமா? பார்ட்டி பண்ண போட முடியுமா? சட்டத்தில் இடம் கொடுக்குமா? அவங்க கையை அரிப்படுத்தவங்க சத்தம் இல்லாமல் அடியில் வாங்கிக்குவாங்க. அப்போ இதுவே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தானே. எங்க இருக்குது 100,000 துறை. ஆற்று மணல் இருக்குது, காடு இருக்குது, மலை இருக்குது, கல்குவாரி இருக்குது. இன்னும் இறங்கி என்ன செய்ய போகிறாங்களோங்கிற அச்சம் இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒழுங்காக நடந்தால் தானாக ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறது தானே என்னுடைய விருப்பம். ஏங்க அது ஒரு பசுவாக இருந்தால் நாம் அந்த பசுவை அடிக்காதுன்னு தான் சொல்லுவோம். பசு நடுரோட்டில் படுத்து கிடந்தால் விலை தான் போவோம். பசுவாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். பன்றியாக இருக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய கருத்து. சோஃபார் திராவிட ஆட்சிகளில் வந்து பிராமின்க்கு வந்து அறநிலையத்துறையை கொடுத்ததே இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெப்ரசன்டேஷன் பரவாயில்ல. தமிழ்நாட்டுக்காரனுக்கு தானே கொடுத்தாகணும். சும்மா ஜாதி வாரியாக 7 தலித்துக்கு கொடுத்தார்கள், 2 பிராமணனுக்கு கொடுத்தார்கள். ஜாதி ஏண்டா? அவெல்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு துறையை கட்சியின் சார்பாக வந்திருக்கிறேன், நடத்தட்டேன். என்ன ஜாதி இதை ஒரு விளங்காமல் செய்கிறார்கள். தலித்துக்கு 7 இடம் கொடுத்தேன் என்று சொல்கிறோட இன்னொரு பெரிய ஜாதிக்காரன் நினைப்பான். இதை விட பெரிய ஜாதியான நமக்கு ஒரு ஆள் தான் கொடுத்துருக்கிறான், நமக்கு ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்பான். இதெல்லாம் நீ பேசி 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 இன்னொரு பக்கம் புண்ணாக்கி விடுவேன். உனக்கு புரியலை. தலித்துக்கு கொடுப்பதே என்ன பெரிய புண்ணியமான காரியமா? அவனுக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும். அவனுக்கே எல்லா பிரதிநிதித்தையும் கொடு, 30 பேரையும் தலித்தாக்கு. இதெல்லாம் ஒரு பேச்சா? கக்கன் மாதிரி மனிதர்கள் கிடைத்தால் கக்கனை முதலமைச்சராகுங்கள். கக்கனை உள்துறை அமைச்சராக வைத்திருந்தார் காமராஜர். கக்கன் மாதிரி ஒரு அந்தனர் கிடைப்பாரேயானால் அவர் முதலமைச்சர். இப்போ காங்கிரஸே வந்து 59 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ திரும்பவும் இப்போ தானே ஆட்சிக்கே அதிகாரத்துக்கே வருது. அவனுக்கு மாவட்ட கமிட்டி கீழே கமிட்டியே கிடையாது. மந்திரி பதவிக்கு 10 பேர் போட்டியிட நிற்பேன். அவன் மந்திரி ஆவேன். ஒன்றும் செய்ய முடியாது. அவனால் வளர்க்க மாட்டான். அவனுக்கு கட்சி கொள்கை ஒன்றும் கிடையாது. இப்போ அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும்போது இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் ஆவாங்கல்ல. எப்படி ஆவாங்க?
ஆமாம், அது அமைச்சராக கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுங்கிற அந்த மோட்டிவ் இருக்கும். இதுக்கப்புறம் கட்சியை இனிமேலாவது வளர்ப்பாங்கல்ல. அப்படித்தான் ஆவண ராஜாவை கொடுத்தாங்க மத்திய அரசாங்கத்தில், கனிமொழிக்கும் ஆவண ராஜாவுக்கும் 1,70,70,000 கோடியை சுருட்டிக்கிட்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியவே ஒழித்து கட்டி விட்டார்கள் அவர்கள். இப்போ இவன் ஏதோ ஒழிச்சு கட்ட போகிறான்னு எவனுக்கு தெரியும்? நடந்த பிறகு அல்லவா தெரியும். அதனால் நடக்கட்டும், நடந்த பிறகு பேசுவோம். அவனுக்கு ஜாதிக்காக கொடுத்தேன் என்று சொல்வதெல்லாம் பெருமையானதில்லை. அந்த ஜாதியில் யோக்கியன். கக்கனுக்கு கொடுத்தேன். ஏன் கக்கனுக்கு கொடுத்தேன் என்றால் கக்கன் ஒரு யோக்கியன், அந்த அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லு. கக்கன் அரிஜன் என்பதற்காக கொடுத்தேன்னு சொல்லாது. எவனாக இருந்தாலும் மெரிட்டாக்ரஸி, அவனுடைய தகுதி என்ன, நேர்மை என்ன, அவனுடைய அறிவு என்ன, அவனுடைய நிர்வாக திறன் என்ன, அது கருதி கொடு. நீ சும்மா இவனுக்கு அள்ளி கொடுக்குறதுக்கு என்ன பரிசு பொருளா? விளையாட்டு சாமான அந்த பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி தூக்கி கொடுக்குறதுக்கு பொறுப்பு இது. அதனால தான் ஆட்சிகள் விளங்குவதில்லை. இவர்கள் இப்படி தான் சிந்திப்பார்கள் நம்முடைய தமிழர்கள். மிக்க நன்றி.